students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max book ல உள்ள chapter 7 menstruation lesson ல உள்ள exercise 7.4 ல உள்ள 7th sum பார்க்கலாம். A solid sphere of radius 6 cm is melted into a hollow cylinder of uniform thickness if the external radius of the base of the cylinder is 5 cm and its height is 32 cm. Then find the thickness of the cylinder னு கேட்டிருக்காங்க. ஒரு solid sphere of radius 6 cm இருக்காம். இங்க வந்து ஸ்பியர் போட்டுக்கோங்க. அதனுடைய ரேடியஸ் என்னவா இருக்கும்? 6 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்போங்க ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்புறம் அதை மெல்ட் பண்ணா ஒரு ஹோலோ சிலிண்டர் ஆகுது. ஹோலோ சிலிண்டர். ஹோலோ சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஹோலோ சிலிண்டர் உள்ள வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதனுடைய the external radius of the base of the cylinder is 5 cm னு கொடுத்திருக்காங்க. சோ external radius கொடுத்துட்டாங்க. இது சென்டர்னா இது ஃபுல்லா external radius கொடுத்துட்டாங்க. அதாவது r வந்து எவ்வளவா 5 cm னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப capital R equal to 5 cm and its height is 32 cm. so இதுவும் ஹைட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 32 cm. height equal to 32 cm. then find the thickness of the cylinder வந்து கேட்டிருக்காங்க. so thickness வந்து கேக்குறாங்க. thicknessனா எது? இதுக்குள்ளே இதுலயும் இடைப்பட்ட இந்த இது வந்து நமக்கு கேக்குறாங்க. சோ நமக்கு அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது வேணும் இல்லையா? இன்டர்னல் ரேடியஸ் தெரிஞ்சாதானே நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் இருந்து இன்டர்னல் ரேடியஸ் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மீதி இடையில வர்றதுதான் என்னது? திக்னஸ். சோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ல இருந்து இன்டர்னல் ரேடியஸ் நீங்க மைனஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த திக்னஸ் கிடைச்சிடும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து இன்டர்னல் ரேடியஸ் பிளஸ் இந்த திக்னஸ். அதாவது இது வரைக்கும் நமக்கு இன்டர்னல் ரேடியஸ் அது பிளஸ் திக்னஸ்னா இவ்வளவும். ஓகேவா? சோ அது ரெண்டும் சேர்ந்ததுதான் நமக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ். சோ அப்ப அது நமக்கு வேணும்னா திக்னஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ரேடியஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும். இதுல இப்ப நமக்கு ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு நமக்கு கொஸ்டின். ஓகேவா? அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது இன்டர்னல் ரேடியஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க போறோம். சோ அப்போ இப்போ இதுன ஸ்பியர் மெல்ட் பண்ணி தானே ஹாலோ சிலிண்டர் செய்யறாங்க. சோ அப்ப ரெண்டோட வால்யூம் நமக்கு ஈக்குவல் தானே. அப்போ வால்யூம் ஆஃப் தி hollow cylinder equal to volume of the sphere. அப்போ volume of the hollow cylinder க்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? volume of the hollow cylinder க்கு ஃபார்முலா வந்து pi into capital R square minus small r square into h. இதான் வந்து வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர். ஓகேவா? இனி வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு 4/3 pi r பவர் 3 கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? சோ இப்போ பை நம்ம ரெண்டு சைடு இருக்கனால நான் பையை அப்படியே வச்சுக்கிறேன். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 5 ஸ்கொயர். ஸ்மால் ஆர் வந்து நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்டு ஹைச் எவ்வளவு? 32 கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு 4/3 பை இன்டு வால்யூம் ஸ்பியரோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 6/3 கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு இதுதானே கண்டுபிடிக்கணும். அதனால அதை மட்டும் அப்படி பிராக்கெட்டோட அப்படியே எடுத்துக்கோங்க. ஆர் ஸ்கொயர் இங்க வச்சுட்டு மீதி 4 இன்டு பை இன்டு 6/3 6 இன்டு 6 எழுதுறேன். டிவைடட் பை இந்த 3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த பை இங்க வரும் இன்டு இந்த 32 உங்களுக்கு இங்க வரும். ஓகேவா? இனி இதை நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு பையும் கேன்சல். 1 3 is 3 2 3 are 6. ஓகேவா? 1 2 is 2 இங்க 1 2 is 2 மீதி 1 6 2 are 12. அடுத்தது மறுபடியும் 8 2 are 16 3 2 are 6. அடுத்தது 1 4 is 4 2 4 are 8 1 2 is 2 3 2 are 6.
இப்போ எதெல்லாம் வருது நமக்கு 3 into 3 9 வருது 5 ஸ்கொயர்னா 25 minus r square equal to 3 3s are 9. அப்போ இதை அங்க கொண்டு போங்க 25 minus 9 equal to r square. அப்போ r square equal to நமக்கு 16 ஓகேவா. ஸோ அப்போ r equal to என்னவா இருக்கும் நமக்கு 4 square. ஸோ r square equal to 4 square na therefore r equal to என்னவா இருக்கும் 4 square na 4 தான வரும். ஸோ r equal to 4 centimeter. இப்போ internal radius நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. ஸோ 4 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது நமக்கு என்னது வேணும் திக்னஸ் வேணும் இல்லையா. ஸோ திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன எழுதணும் ஸோ இப்போ நமக்கு தேவை திக்னஸ் தான் கேட்டிருக்காங்க. திக்னஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் என்ன வரும் நமக்கு இன்டர்னல் ரேடியஸ். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எவ்வளவு 5, இன்டர்னல் ரேடியஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 4. ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நமக்கு திக்னஸ் என்னது திக்னஸ் ஆஃப் தி ஹோலோ சிலிண்டர் இஸ் therefore the thickness of the hollow cylinder is 1 centimeter. So அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா. ஸோ இங்க வந்து நமக்கு r வந்து இங்கே வந்திருக்கு அங்கே வந்திருக்குன்னா நம்ம ஏதாவது ஒன்றை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஸோ இதை வேணா நம்ம r1ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இதை வேணா r1ன்னு எடுத்துக்கோங்க, இங்கேயும் r1ன்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம rன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க கேபிட்டல் R நம்ம எடுத்துக்கனால அது ஸ்மால் rனே இருக்கட்டும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம்.